ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூட்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக கேரட் பட்டர் ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். 2 ஹோல்ஸ் இருக்கும். பெருசாக திருவுறதுல ஒன்று, சின்னதாக திருவுறது ஒன்று. சின்னதாக திருவுறதை திருவிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கேரட் சின்னதாக இருக்கிறப்ப ரோஸ்ட்டோடு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். மாவு ஆட் பண்ணிக்கலாம். கல் சூடாகிடுச்சு. நல்லா நைஸாக சுட்டுக்கலாம். இப்போது நம்ம துருவின கேரட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பரவலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேரட் ஆட் பண்ணும்போது ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேரட் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு நான் ஹெல்த்துக்காக கொடுக்குறேன்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேலே அப்படியே நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை சும்மா வாரி இறைக்கணுங்க. அதுக்கு கொஞ்சமாக நம்ம போடக்கூடாது. நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ரொம்ப பட்டர் இதெல்லாம் நெய்யெலாம் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அகைன் நான் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி இதே மாதிரி இன்னொரு தடவை ஆட் பண்ணுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் பட்டர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கம்பல்சரி. இன்னொரு பக்கம் திருப்பி போடவே கூடாது. ஒன் சைட் மட்டும்தான் சூப்பராக வேகணும். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வெந்திருக்கும் நீங்கள் இப்படி வேக வைக்கும் போதே. கேரட் வந்து ராவாக இருக்குமான்லாம் கிடையாதுங்க. சூப்பராக இருக்கும். கேரட் போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், இன்னொரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை நல்லாவே வெந்துருச்சு. ஸோ எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட தேவையில்லை. இன்னொரு பக்கம் வெந்துருச்சு. அவ்வளோதான், அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கேரட் பட்டர் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். see you all in the next video. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.